பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். எவர்கள் அப்படின்னா, தீமை செய்கிறவர்கள். நாய்களைப் போல ஊளையிட்டு திரிகிறாங்களாம். அப்படின்னா, நாய் ஊளையிடுறது நமக்கு பிடிக்காத ஒன்று. அது ஒரு தீமையான ஒரு விஷயம். அதுதான் இந்த வசனம் ஒரு ஓமானமாக சொல்லிட்டு இருக்கு. அதுபோல தீமை செய்கிறவர்கள், கொலைபாதகர்கள், வெறியர்கள், இவங்கெல்லாம் நாய்களை போல ஊளையிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்களாம், சுற்றி திரிகிறார்கள். அப்படின்னா தீவிரமா, மிக அவசரமா தீமை செய்ய தீவிரிக்கிறார்கள், இரத்தம் சிந்த தீவிரிக்கிறார்கள், ஒருத்தரை அழிக்க தீவிரிக்கிறார்கள், ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்க தீவிரிக்கிறார்கள். இவர்கள்தான் எப்படிப்பட்டவர்களாம்? நாய்களைப் போல ஊளையிடுகிறவர்கள். இன்னைக்கு அநேகர் அப்படி நாம் பார்க்கலாம். அவர்கள் என்னதான் தீவிரித்தாலும், என்னதான் அவங்க ஊளையிட்டு சுற்றி சுற்றி வந்தாலும் ஒன்றும் வாய்க்காது கர்த்தருக்கு முன்பாக. ஆனால் நாம் ஒன்று செய்யணும். நாம் எப்போதும் இயேசுவுடனே கூட நடக்கணும். இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளை சுற்றி ஊளையிட்டு திரிகிற அநேக கொலைபாதகர்களும் வெறியர்களும் மத வெறியர்களும் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க. சுற்றி திரிந்து எப்படியாவது ரத்தம் சிந்த வைக்கணும், எப்படியாவது அவங்கள அழித்திடணும், அவங்கள இல்லாமல் பண்ணிடணும், அவங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், அவங்க ஊழியத்தை முடிச்சிடணும், அவங்கள இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடணும். இப்படி பல விஷயத்தை அவசரமாக பிளான் பண்ணி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன அவசரமாக வேணால் பிளான் பண்ணட்டும், என்ன அவசரமாக வேணால் செயல்படட்டும், நான் இயேசுவுடன் கூட நீங்கள் இருக்கும்போது, நாம் இருக்கும்போது நமக்கு எந்த ஊளையிடுதலினாலும் ஒரு தீங்கும் வராது. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதனால இந்த ஊளையிடுகிற நாய்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.